ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எலக்ட்ரிக் டூ வீலரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டு ரொம்ப நாளாக நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்போது போல்ட்லேருந்து லைட் அப்படிங்கிற ஒரு சார்ஜர் நான் வாங்கியிருக்கிறேன். அண்ட் இந்த சார்ஜரை அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சார்ஜர் ஏன் நீங்கள் வாங்கணும் அண்ட் இந்த சார்ஜர் எதுக்கு உங்களுடைய எலக்ட்ரிக் டூ வீலரை சார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும், இதனால் நமக்கு என்ன யூஸ், ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இதில் இதோடைய ப்ரைஸு அண்ட் லிங்க் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வெல்கம் டு ஆர்கே தி ஈவென்ட். இப்போ நம்ம இந்த போல்ட் சார்ஜரை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எஸ், இதுதான் போல்ட்டுடைய இவி சார்ஜிங் நெட்வொர்க், அதாவது இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போல்ட்டில் ₹1 ஒரு சார்ஜர் போட்டிருந்தாங்க. அந்த டைத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ அது 4200. ஸோ இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த லைட் அப்படிங்கிற இந்த சார்ஜர் கிடச்சிது. ஸோ இதோடைய வேலை பார்த்தீங்கன்னா 2999. ஸோ இந்த சார்ஜரை போல்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகாவில் தான் இருக்குது. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது சைனாலேருந்து கொண்டு வரல. இட்ஸ் அப்சல்யூட்லி இந்தியன் ப்ராடக்ட். இதை நம்ம நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு சார்ஜர் கிடையாது, இட்ஸ் a சார்ஜிங் போர்ட். ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நம்மளுடைய போல்ட் சார்ஜர். ஃபர்ஸ்ட் போல்ட் சார்ஜர் எடுத்தாச்சு. உள்ளே நமக்கு சார்ஜிங் போர்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது சார்ஜிங் போர்ட். இது நம்மளோட ஒரு போர்டு கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம நம்மளோட வீட்டில் இருக்கிற வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இதை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். நம்ம மட்டும் கிடையாது, இதை நம்ம பப்ளிக் சார்ஜிங்கும் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்தது சின்னதாக ஒரு QR கோட், கொஞ்சம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுதான் இன்வாய்ஸு. ஸோ இது எவ்வளோ வேலை போட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ₹2500 இதோடைய விலை. ஆக்சுவலி 2999 ஆஃபருக்கு 2500 வாங்கினேன். ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2800 சம்திங் வந்ததுங்க இதோடைய டோட்டல் ப்ரைஸு. ஸோ பாக்ஸில் நமக்கு ஒரு QR கோட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹவு டு யூஸ் த போல்ட் லைட் அப்படின்னு சில இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் போல்ட்டுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஆப் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போது நம்ம இந்த போல்ட் சார்ஜரை அன்வ்ராப் பண்ணலாம். போல்ட்டுடைய லைட் அப்படிங்கிற இந்த சார்ஜர் ரொம்பவே ஒரு ஹேண்டியான ஒரு சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டிசைன் தான் இது. இடத்த அடைக்காது. நீங்கள் ஈஸியாக வாலில் ஹேங் பண்ணி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் போல்ட்டுடைய சார்ஜர். உங்களுக்கு 2.5 kg ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு சின்ன ரெட் கலர் பட்டன் இருக்குது. நீங்கள் ஆப் மூலியமாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது நமக்கு 16 ஆம்ஸ் கரண்ட் மேக்ஸிமம் யூசேஜ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, 3.3 கிலோவாட் வரைக்கும் வண்டிகளை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதாவது மேக்ஸிமம் பேட்டரி கெப்பாசிட்டி 3.3 கிலோவாட் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். மாடல் பேர் லைட் ஸ்மார்ட் இவி சாக்கெட். ஸோ இது ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு மாற்று தானே தவிர இது சார்ஜர் கிடையாது. இப்போ நம்ம இந்த சார்ஜிங் போர்ட் லைட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஸோ இது என்னுடைய திருநெல்வேலியில் இருக்கிற வீட்டில் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். ஸோ இது எங்கள் அப்பாக்காக மறுபடியும் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி அவர் ஒரு ஃபால்கன், அதாவது பென்லியோட ஃபால்கன் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ஜிங் போர்ட்டை வாங்கி நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். ஸோ மதுரையில் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இது இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஸோ அதனால் திருநெல்வேலியில் அப்பா யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால் என்ன யூஸுங்க, நார்மலாக இருக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட் சாக்கெட்டையும் நான் யூஸ் பண்ணிட்டு போவேன். எதுக்கு இது தனியாக ஒரு ₹2500 கொடுத்து நான் வாங்கி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஸோ நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது, லோ வோல்டேஜ் அப்படிங்கிறது, ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். எப்போ நடக்கும் எப்போ வரும்னு தெரியாது. பட் இது எல்லாத்தையும் தாங்கி இந்த சார்ஜர் உங்களுடைய ஈவியை ரொம்ப சேஃபாக சார்ஜ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஈவன் உங்களுடைய சார்ஜரில் ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன் இருந்தால் கூட சிலப்போ அது ஒர்க் ஆகாமல் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்டரி ஓவர் சார்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை ஷார்ட் சர்க்யூட்டில் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் போர்ட் கிட்டத்தட்ட இது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இது அதிக வோல்டேஜ் உங்களுடைய பேட்டரிக்கு கன்வெர்ட் பண்ணாது. ஸோ உங்களுடைய பேட்டரி ரொம்ப சேஃபாக சார்ஜ் ஆகும். அண்ட் ஈவன் அந்த சார்ஜர், அதாவது உங்களுக்கு வண்டியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகலைன்னா கூட இது கிளியராக கட் ஆஃப் பண்ணிவிடும். அண்ட் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஆப்பில் எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டு போயிட்டீங்க,
அது ஆஃப் ஆச்சு ஆகலையாங்கிறது மறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஈஸியாக எடுத்து அங்கே சார்ஜரை எண்ட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜிங் கட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அந்த வந்து ஒயரை வந்துட்டு கட் பண்ணி ஒரு ப்ளக் பாயிண்டில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த போல்ட்டுடைய லைட் சார்ஜரில் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஒயர் வந்து ஒரு 2.5 kg ஒயர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் 16 amps ப்ளக் பாயிண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ 16 amps ப்ளக் பாயிண்ட் வாங்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ளக்கை இது பண்ணியாச்சு. இப்போ வந்து வாலில் ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வாலில் ஃபிட் பண்ணிவிட்டு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு ரெடி. அண்ட் இதுக்கப்புறம் இதோடைய மொபைல் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். மொபைல் ஆப்பில் 2 ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று பப்ளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, இன்னொன்று ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து இது எனக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ப்ரைவேட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அப்பாட்டையுமே சொல்லிட்டேன், நீங்கள் மொபைல் ஆப்பில் தான் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை வந்து ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மொபைல் ஆப் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பப்ளிக் சார்ஜிங் போட்டால் இதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் வண்டி வச்சுருக்காங்களோ அவங்களும் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து மொபைல் ஆப் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். BOLT அப்படிங்கிற அந்த மொபைல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணுறது கேட்குது, அப்டேட் கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, ஒரு OTP கிடைக்கும். OTP கிடச்சோன்னா உள்ளே போயிட்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா தட் மீன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா மை சார்ஜர்னு இருக்கும். அண்ட் அந்த மை சார்ஜருக்குள்ளே போயிட்டு நம்ம ஆட் நியூ சார்ஜர் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் நியூ சார்ஜர் கொடுக்கலாம். இதை வந்து 2 விதமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று ஸ்கேன் QR கோடு, இன்னொன்று என்டர் போல்ட் ஐடி. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்கேன் ஆகலை. அதனால் நான் வந்துட்டு போல்ட்டுடைய ஐடி யூஸ் பண்ணி நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, நமக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்னு ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேயே போல்ட் ஐடி இருக்கும். BOLT_ கொடுத்து ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் போய்ட்டு என்ட்ரி பண்ணால் கூட இது இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஜஸ்ட் அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ நம்ம நம்பர் என்ட்ரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போல்ட்டுடைய இந்த நம்பர் என்ட்ரி பண்ணிடலாம். நம்பர் என்ட்ரி பண்ணோன்னா கனெக்டிங் டு த சார்ஜர்னு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் மூலியமாக இது வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அது கேட்கும், அதை நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்யூனிகேஷன் மோட், இதில் BLE அண்ட் வைஃபைன்னு இருக்கும். BLE அப்படிங்கிறது ப்ளூடூத், வைஃபைங்கிறது வைஃபை. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து BLE செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். நான் இப்போ வந்து பேர் வந்து RK the ஈமெயில் அப்படின்னு நம்ம சேனல் நேமே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய சார்ஜிங் போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார்ஜர் நேம் கேட்கும்போது நான் இந்த இடத்துல RK the ஈமெயில் அப்படின்னு நம்ம சேனல் நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன ஊர், என்ன சிட்டி அண்ட் தமிழ்நாடா, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும். ஸோ அது கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷனை அது மேப் பண்ண சொல்லும். ஸோ லொக்கேஷனை கூகுள் மேப்ஸில் போய்ட்டு நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேப் பண்ணி முடிச்ச உடனே 2 முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் அது கேட்குது. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஸோ லொக்கேஷன் நான் இங்கே செட் பண்ணிட்டேன் அண்ட் சார்ஜர் டீட்டெயில்ஸ், சார்ஜர் நேம், RK the ஈமெயில் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே சார்ஜருடைய அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ என்ன மாதிரி அவைலபிலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். அதாவது எந்த டிவைஸ் மேலாலும் இது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும், இல்லை எனி ஒன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை பிடிச்சிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான், சார்ஜர் வந்து ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதோடைய ஃப்ரண்ட் வியூவை ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சைடு வியூ அண்ட் வந்து பார்க்கிங் ஏரியா இருக்கான்னு கேட்கும். அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, ஏன்னா நீங்கள் பப்ளிக் சார்ஜிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ மட்டும் நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ சார்ஜர் பாருங்கள், கனெக்ட் ஆனோன்னு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சிங்களா. ஸோ இப்போ இதை நான் ஃபோட்டோ எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூ ஆட் ஆயிடுச்சு. ஸோ மீதி எதுவும் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ இப்போ அது ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஓகே, இப்போ நம்ம RK ஈமெயிலுடைய சார்ஜிங் போர்ட் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் சார்ஜிங் கொடுத்தோம்னா நம்மளுடைய வண்டியோட பேட்டரியை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் சார்ஜிங் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேட்டரி கனெக்ட் ஆகிருந்ததுன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் என் சார்ஜிங்னு ஒரு பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 1 hour 1.5 hours உங்களுக்கு எவ்வளோ 10 நிமிஷம் கூட நீங்கள் செட் பண்ணிவிட்டு
சார்ஜ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ட் ஆகிடலாம். ஸோ எண்ட் ஆகும்போது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குதுன்னா, எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சார்ஜ் ஆயிருக்கு, எத்தனை கிலோவாட் யூனிட்ஸ் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நான் என்னுடைய பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ 0.6 கிலோவாட் அப்படிங்கிறது அளவுக்கு சார்ஜ் ஆகிருந்தது. ஸோ இதன் மூலிமா ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளோ ரூபாங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பப்ளிக் சார்ஜிங் போட்டால் இருந்தால் அந்த மணியை இதே கியூஆர் கோட் மூலமாக பே பண்ணி வாங்கிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கவும் முடியும். பட் அது கமர்ஷியல் ஸ்பேஸாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், வீட்டில் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய சார்ஜர் கனெக்ட் ஆகிருச்சு பாருங்கள், பிளிங்க் ஆக ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பென்லிங்கோட ஃபால்கன் வண்டி. ஸோ இப்போ இந்த பேட்டரியை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ வண்டியோட சேர்த்து நம்ம சார்ஜ் போட முடியும். பட் என்னுடைய வண்டியில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம்னால எனக்கு வண்டியோட சேர்த்து சார்ஜ் போட முடியல. ஸோ சர்வீஸ் சென்டரில் பேசியிருக்கிறேன். அண்ட் அதை தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அது தனியாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ இந்த பேட்டரி மட்டும் நம்ம டிட்டாச் பண்ணி டேரெக்டாக சார்ஜ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேட்டரியுடைய சார்ஜரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சார்ஜ் போட ஆரம்பிச்சிடலாம். எஸ், ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேட்டரி கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, சார்ஜரோட கனெக்ட் ஆகிருக்காங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, இந்த லைட் ஏரியா ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, ஃபைன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் ஆப்பில் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆன் சார்ஜிங் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிக்குதான்னு செக் பண்ணுவோம். ஸோ லைட் ஏரியா காணும், கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எஸ், லைட் வந்துருச்சு. ஸோ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ லைட் எரியுது, மெயின்ஸ் ஆன் ஆகிடுச்சு, பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போ 25% தான் இருக்குது சார்ஜ். ஸோ வண்டி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது சார்ஜ் ஆகட்டும். அண்ட் சார்ஜ் ஆகும்போது ஆட்டோ கட் ஆஃப் அழகாக ஆகிடும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ இந்த சார்ஜரை நான் என் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என் சார்ஜிங் அப்படிங்கிற இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ண உடனே அண்ட் சார்ஜிங் போட்டாங்க கட் ஆகிடும் பாருங்கள். இப்போ நான் என் பண்ணுறேன். எஸ், இந்த லைட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, எப்படி ஒயிட் கலராக மாறிடுச்சிங்களா. ஸோ இது வந்து சார்ஜர் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் சார்ஜர் ஆன் பண்ணேன் அப்படின்னா இது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஸ்டார்ட் சார்ஜிங் கொடுக்குறேன். அண்ட் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுதான் போல்ட்டுடைய லைட் அப்படிங்கிற அந்த சார்ஜர். ஸோ சார்ஜ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போல்ட்டுடைய சைட்டில் டேரெக்டாக போய்ட்டு வாங்கலாம். இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. போல்ட் சார்ஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு நம்ம வீட்டில். ஸோ பேட்டரி வந்து இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ணன் தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தது. ஸோ அவர்கிட்ட கேட்போம், ஸோ இந்த மாதிரி சார்ஜர் வந்து இது நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல பெனிஃபிட். அதாவது நல்லா யார் மாக்கையும் யாரும் யூஸ் பண்ண முடியாது, நல்லபடியாக. இது வந்து இப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது கடை இருந்ததுன்னா இந்த மாதிரியான சார்ஜர்ஸ் வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த கியூஆர் கோடு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா அந்த சார்ஜர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை கடை வாசல்லையோ வச்சு விட்டிங்கன்னா அது ஒரு இன்கமாக அந்த கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு இப்போ பப்ளிக் சார்ஜிங் நம்ம வந்து சின்ன லெவலில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஏன்னா நம்ம இங்கே வண்டியை வச்சுருக்கலன்னா கூட யாராவது வண்டியை ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா ஆப்பில் வந்து இது இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட அனுபவம் அப்படி நல்ல புதுசாக தான் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ல பெனிஃபிட், நல்ல வண்டிக்கு எதுவும் ஃபால்ட்டாக ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். அதாவது இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. பப்ளிக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது யார் வேணாலும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வீட்டில் நான் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் ப்ரைவேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் மட்டும் இப்போ சார்ஜ் பண்ண முடியும். எந்த நேரத்துலையும் நான் ப்ரைவேட்டாக பப்ளிக்காக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணி பப்ளிக் சார்ஜிங்காக கூட இதை நான் மாற்ற முடியும். ஸோ இதோடைய ப்ரைஸு எல்லா லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த போல்ட் சார்ஜர். அண்ட் இது வந்து சார்ஜர் கிடையாது, இட்ஸ் சார்ஜிங் போர்ட்டு தான், ஒரு நார்மல் ப்ளக் பாயிண்ட் தான். ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிற எல்லாருக்குமே. அண்ட் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்து நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.